ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திடீரென்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டதும் இல்லாமல் போலீஸ் வாகனத்தில் அழைத்து செல்லப்படுகிறார். அப்படின்றது ஒரு பரபரப்பு நேரலையாக போயிட்டு இருந்தது. நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி பாக்கியராசன் அவர்களுடைய முகநூல் பக்கத்திலிருந்து அது நேரலை செய்யப்பட்டிருந்தது. பார்த்த எல்லோருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. நிறைய புலமேர்ந்த நாடுகள்ல இருந்து கூட தொலைபேசி தகவல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கைது ஏது என்னன்னு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் பல முனையிலேருந்து தொலைபேசி அழைப்பு விடாமல் எதற்காக கைது, என்னத்துக்காக கைது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு அரசு ஊழியர்களில் ஒரு அங்கம். மகளிர் திட்ட பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் இந்த சுயநிதி குழுக்கள் இருக்காங்கள்ல, மகளிர் குழுக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, தன்னார்வலர்களாக. அது மாதிரி ஒரு 7,56,000 பேர் தனித்தனி குழுக்களாக மகளிர் குழு அப்படி இருக்கிறாங்க. மகளிர் குழுன்ற பேரில் அங்கங்கே அது வேறு வேறு பேரில் எல்லாம் இணைஞ்சி மொத்தம் 7,50,000 பேர். இப்போ இந்த மகளிர் குழுக்களை எல்லாம் வந்து கண்காணித்து ஆர்கனைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு உண்டான தகவல்களை கொடுக்குறது, அரசுக்கிட்ட இருந்து தகவல்கள் வாங்கி இங்கே கொடுக்குறது, அவங்களுக்கு மற்ற திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு அவங்களெல்லாம் கண்காணிக்கக்கூடிய பணி தான் இவர்கள். அதை தாண்டி திடீர்னு நம்ம ஐயா ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோ நைட்டு. அந்த கனவை உடனே வந்து மகளிர்கிட்ட கொண்டு போய் முதல்ல சேர்த்துடணும் அப்படின்றதுக்காக தான் பயன்படுத்துறது. உடனே இவங்கள தான் பயன்படுத்தணும். மகளிர் திட்ட பணியாளர்கள்னு இருக்கிறாங்கல்ல, அவங்கள தான் பயன்படுத்தணும். எல்லாருமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எஜுகேட்டட் தான். அதில் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்தா வெறும் 12,000 ரூபா மாத சம்பளம். இப்போ அரசு இலவசம் கொடுக்குது. ரூ. 2 தரப்போகிறதா ஸ்டாலின் வேறு சொல்லிட்டாரு. அது பார்த்தாவே வீட்டில் உட்காந்துட்டு வாங்குகிற அவங்களுக்கே வருடத்துக்கு ரூ. 12 கிடச்சிருது. இப்போ இவங்களுக்கு இந்த சம்பளம் வந்து மாத சம்பளத்துலேயும் கணக்கில்ல, ஆண்டு சம்பளத்துலேயும் கணக்கில்ல. மிக குறைந்த இதுக்கு இருக்குது. திடீர்னு ஒரு கனவு தோன்றிடுச்சு நம்ம முதலமைச்சருக்கு. உடனே அது வந்து போய் சொல்லுங்கள், உங்களுக்கு எதனா கனவு இருக்குதா அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறார்ல. அதுக்கு இந்த மகளிர் திட்ட பணியாளர்கள் தான் பயன்படுத்தணும். அப்புறம் அங்கே திடீர்னு வந்துட்டு இந்த லேப்டாப்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்ல, மக்களுக்கெல்லாம் கொடுக்குறோம், அது போய் சென்று சேர்க்கிறதா இல்லையா அப்படின்னு. அப்புறம் இவங்களுடைய பிரச்சாரங்கள், நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகள் 0% தான். 99.9 வரைக்கும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு போய் இவர்கள் தான் மகளிர் திட்ட பணியாளர்கள் தான் சேர்க்கணும். ஆக இவர்களுக்கு வந்து வேலை வந்து அதிகம், எக்கச்சக்கமான இது. எது நினச்சா திடீர்னு போயிட்டு இந்த ஸ்கீமை செய்துட்டு வாங்க, திடீர்னு இந்த வேலையை செய்துட்டு வாங்க, இந்த விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க அப்படின்றது தான் இவங்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஊதியம் இப்படி வந்து நாயா பேயா அலைஞ்சி நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல ஊதியத்தை வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமானரி 10% அப்படின்லாம் ஒரு 3% இதுக்கு முன்னாடி வந்து உயர்த்தியிருந்தாங்க. இது வந்து ஏற்புடையதெல்லாம் கன்வின்ஸ் போக வர இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய சிக்கல்கள். அதில் எதுவுமே அரசு பொறுப்பேற்றுக்கிறது இல்லை. இதெல்லாம் வச்சு இவங்க இந்த நேரத்தில் வந்து எங்கள் கோரிக்கையை வந்து செய்யுங்க, நாங்கள் இப்படி இருக்கிறோம். இதுலேயும் வந்து பல லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் ஊழியர்கள் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து இவருடைய கோரிக்கையை வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க, கேட்கல அரசு. அப்போ போராட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க. ஏற்கனவே வந்துட்டு இப்போ 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து அரசு நீங்கள் போராடுறீங்க, நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல வந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது. சேப்பாக்கம் அந்த விருந்தினர் மாளிகை பக்கத்தில் ப்ரெஸ் கிளப்புக்கு போகிற வழியில் கொடுப்பாங்க. அந்த இடம் அவ்வளவோ மக்கள் நடமாட்டமும் இருக்காது, பேருந்துகளும் எப்போயாவது போகும், அவ்வளோதான். அப்புறம் இப்படி எங்கேயாவது சென்னைக்கு வெளியில் இப்படியாக இடத்த தான் கொடுத்து நீங்கள் போராடிக்கிங்க. வள்ளுவர் கோட்டம், சென்னை கோணம்பாக்கம், கருணாநிதி அவர்களுடைய முரசொலி பக்கம் ஏறி இறங்கி நேராக இறங்கி கொஞ்சம் தூரம் போனீங்க வர இடம் தான். அந்த சிக்னல் தாண்டி போனீங்கன்னாக்கா வள்ளுவர் கோட்டம் பிரதான இடம். நல்ல ஒரு சந்திப்பு. அதுக்கு முன்னாடி அங்கே போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அரசு தரப்பில் என்ன பண்ணிட்டாங்க, இப்படிலாம் வந்து மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறாக இருக்குது, போக்குவரத்து இடையூறாக இருக்குன்னு நீதிமன்றத்தில் போயிட்டு அந்த இடத்துல யாருக்கும் போராட அனுமதி இல்லை அப்படின்னு ஒன்று மாற்றிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல போராடினா தான் வந்து மக்கள் பார்வைக்கு போகும். இப்போ இந்த மகளிர் திட்ட பணியாளர்கள் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தடை எங்கே வந்து இங்கெல்லாம் போராடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் போராடுறோம், எங்களை நீங்கள் கைது செய்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தடையை மீறி போராட்டம் அதுக்கு பேர். இப்போ போய் அங்கே போக போக காவல்துறை என்ன பண்ணும், அங்கே வண்டி வச்சு நிறுத்திக்கிட்டு வர எல்லாருமே ஒரு பேருந்தில் ஏற்றி அனுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு 7-8 பேருந்து போய்கிட்டே இருக்குது. அவங்களும் பகுதியாக எல்லாமே ஏற்கனவே திட்டமிட்டபடி ஒரு அணி கைதானவொடனே இதெல்லாம் வந்து அரசுக்கு ஒரு வித எதிர்ப்பை தெரிவிப்பது, அரசுக்கு ஒரு கவனத்தை இருக்குது.
நீரில் மூழ்க போகிறதுக்கு முன்னாடி எழுந்து கையை கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாள், என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டுன்னு. அந்த நிலையில் இந்த ஊழியர்களுடைய போராட்டம்ல இப்படி தான் இது. நாங்கள் மூழ்க இருக்கிறோம், எங்களை கை கொடுத்து காப்பாற்றுங்க அரசு, அப்பா ஸ்டாலின் அவர்களே. என்ன அப்பான்னு சொல்லுன்னு சொல்கிறத கூட இவங்க தான் போய் சொல்லணும் மக்கள்கிட்ட. யார்? மகளிர் திட்ட பணியாளர்கள் தான் சொல்லணும். அதையும் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து இந்த அப்பா கவனிக்கணுமா இல்லையான்றது தான் அவங்களுடைய ஆதங்கம், அவங்களுடைய கேள்வி. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து போராடுறாங்க. இந்த போராட்டம் நடக்கும்போது தொடர்ச்சியாக கைது செய்துக்கிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். என்னங்க இது, நீங்கள் இது சம்மந்தம் இல்லாமல் அவரை சொல்கிறீங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு. கம்யூனிஸ்ட்டுகள் போராடு என்பதை மறந்து ரொம்ப காலம் ஆச்சு. அது ஒரு காலம். கம்யூனிஸ்ட் என்றால் போராட்டமும் கைதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏறனா ரயில் இறங்கினா ஜெயில் என்பதெல்லாம் அது ஒரு கம்யூனிஸ்டுகளுக்கு அது ஒரு காலகட்டமாக இருந்தது. அது மக்களுக்காக உண்மையிலேயே இருந்தவர்கள். இப்போ இந்த கம்யூனிஸ்ட்டுகள் தான் இந்த போராட்ட காலத்தில் வந்து இவங்களுக்கு இருந்திருக்கணும். ஆனால் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அங்கே போகிறார். திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு அதிகமாக கவலைப்படுவதாகவும் போராடுறதாகவும் சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அங்கே வந்திருக்கோம். அதிக சிறுபான்மை மக்கள் அப்படின்ற பேரில் இஸ்லாமிய மக்களுடைய கட்டமைப்பாக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவஹர்லால் வந்து அங்கே ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அவங்க கூட்டணி கட்சிக்குள் இருக்கிறோம்ன்ற ஒரு ஒற்றை காரணத்துக்காக இப்படி ஒரு பொதுவான போராட்டம். அதில் எல்லா கட்சி ஊழியர்களும் இருக்கிறாங்க. அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கலாம், என்ன ஜவஹர்லால் கட்சி சேர்ந்தவங்க இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தவர்கள் இருக்கலாம். எல்லாருமே சேர்ந்து தான் போராடுறாங்க. பல கட்சியை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க அந்த ஊழியர்கள். அப்போ இவங்க ஒரு மக்களுடைய பிரதிநிதிகள் ஒன்றாக சேர்ந்து போராடுறாங்க. இவங்களுக்கு நம்ம பக்கபலமாக நிற்கணும்னு இந்த தலைவர்கள் யாரும் அந்த களத்துக்கு போகலை. இந்த பக்கம் சீமான் மட்டும் போய் களத்தில் இறங்கி நான் அவங்களுக்காக போராட்டத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் போயிடுங்க இங்கேருந்து, கைது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கைது பண்ணிக்கங்க, நான் அவங்க களத்தில் அவங்க கூட இருப்பேன், வேறு வழி இல்லை, அவங்கள நான் கைது செய்து வண்டியில் ஏற்ற மாதிரி நான் உங்களையும் நீங்கள் ஏறுங்கன்றாரு. ஏறிடுறாரு வண்டியில். இதான் நடந்தது. என்னையும் சேர்த்து கைது பண்ணுங்க, அவங்கள மட்டும் என்ன கைது, நானும் கைதாக்குறேன் அவங்க கூட. ஏறி வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. நிறைய பெண்கள் அது வாகனத்தில் லைவ் போகிறப்ப பார்த்துருப்பீங்க, ராவணாவில் இருக்குது. பெண்கள் அவங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு திட்டம் வந்து விட்டதால், இப்போ நம்ம சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, என்னை அப்பான்னு கூப்பிடுங்க, அது பின்னணியில் இருக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு தான் எங்களை அனுப்புவாங்க. அப்புறம் இந்த கணக்கு எடுக்கணும், அந்த புள்ளி விவரம் வேணும், இவர்களை போய் பார்க்கணும். இந்த எல்லாம் அலைஞ்சி கீழ்மட்டத்தில் இந்த தகவல்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு கொடுக்கறது. இந்த மகளிர் சுய உதவி திட்ட இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை வந்து நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணுறது. இப்போ எல்லா திட்டங்களும் மக்கள்கிட்ட போகிறதுக்கு நாங்கள் தான் பாலமாக இருக்கிறோம். இப்போ எல்லாம் செய்துட்டுருக்கிறோம். எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் இல்லை. நல்லா கவனிங்க. ஒப்பந்த தொழிலாளர்களாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களை கடந்த காலகட்டத்தில் இதே ஸ்டாலின் அரசு உங்களெல்லாம் பணி நிரந்தரம் பண்ணுறாங்க. ஏற்கனவே பலருக்கும் வாரி கொடுத்துட்டார் வாக்குறுதி. அதில் இவங்களுக்கும் கொஞ்சம் வாரி ஒரு 10 கிலோ அளவுக்கு கொடுத்துட்டார். நான் உங்களை வந்தோடனே பணி நிரந்தரம்லாம் செய்யப்படும் அப்படின்னு. ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. இப்போ பணி நிரந்தரம் இருக்கட்டும் ஒரு பக்கம், எங்களுக்கு முதல்ல இந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுங்கள் அப்படின்றது தான் இந்த குரல். வேணாம், இன்னைக்கு சாப்பிடுங்க, தினசரி சாப்பிடுங்க, இதுதான் பழப்பாக இருக்குது. நீங்களும் வேலைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க, பயன்படுத்துகிறீங்க, நல்லா முழு நேரமும் போயிட்டுருக்குறோம் நாங்கள். இந்த கணக்கு எடுக்கிறது, சிஐஏ கணக்கு வந்துச்சுன்னா அது கூட போகிறது, புள்ளி விவர கணக்கு எடுக்கிறது, திடீர்னு இந்த ரேஷன் பொருள் எல்லாமே பொங்கல் அப்போ உடனடியாக 2 நாளில் கொடுத்து முடிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அன்றைக்கி நான் சொன்ன போகிறப்ப சூளைமேடு பகுதியில் அரசு இந்த சிவில் சப்ளை கார்பரேஷன் ரேஷன் கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. அவங்களுக்கு பக்கவாலமாக இந்த மகளிர் திட்ட பணியாளர்கள் தான் இருக்கிறாங்க அங்கங்கே. இப்படி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணணும், கூட இருக்கணும், வேலை இருக்குது. சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஊதியம் ரொம்ப கம்மி. அப்போ சாப்பாடாவது நாங்கள் சாப்பிட்ணும், ஒரு நல்ல சம்பளத்தை கொடுன்னு தான் நாங்கள் கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க, அப்புறமா மற்றதை பார்க்கலாம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் வந்துட்டு நிதி நெருக்கடி, சம்பளத்தை கொடுக்க முடியாது. ஆனால் தண்டை கர்மாந்தரத்துக்குன்னு எதுக்கு ரோட்டில் வந்து ஒரு வளைவை கட்டி அதுக்கு கலைஞர் 100 கலைஞர் 200 கலைஞர் 300, ஏன் இந்த இழவு புரியலை எனக்கு. எனக்கு நான் தவறாலாம் சொல்லலை, அது யார் பேரில் வச்சாலும் சரி. நீங்கள் கலைஞர் விட்டு அவர் சொன்னால் கூட கோபம் வந்துடும் உங்களுக்கு. ஏகலைவன் 100 இழவுன்னு கூட வைக்க, எதுக்கு இதெல்லாம் வைக்கணும் நீங்கள்? எதுக்கு அந்த சாலையில் அந்த வளைவு வைக்கிறதால யாருக்கு என்ன பயன் சொல்லுங்கள்? சம்மந்தமே இல்லாமல் ஊர் நுழையிறப்போ ஒரு பெரிய வளைவு, பணம் எப்படி விரயம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு பார்க்குறேன்.
ஊர்ல வந்து இதுவரைக்கும் இல்ல, மேடை இல்ல. காலங்காலமா எப்படி நாடகம் போட்டாங்க, எப்படி பாட்டு பாடுனா, ஒரு மக்கள் கூடுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய மேடைய கட்டி குடுத்துட்டு, எல்லாம் அந்த கமிஷன் அடிக்கிறது. எல்லாம் கமிஷன் அடிக்கிறதுக்கு என்னன்னா, ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இல்லை. எந்த திட்டமும் ஆக்கப்பூர்வம். ஒரு கால்வாய வந்து ஒரு பெரிய ஏரிய தூர்வாரி, அதுக்கு நீர் வரத்துக்கு கால்வாயெல்லாம் எடுத்து விட்டா, அந்த ஏரி நெறையும் சுத்து வட்டாரத்தில பகுதியில இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, அது செய்யறதுக்கு இல்ல. எதுக்குன்னே தெரியல. சென்னைக்குள்ள நானும் பார்த்து பலமுறை சொல்லி துப்பியாச்சு. நல்லா போட்டுருந்தாங்க. இப்ப எங்க பக்கத்தில திரும்ப பார்க்குறேன். ஒரு ரோடு நல்லா இருந்தது. ஒரு போட்டு ஒரு 10 நாள் கூட இருந்திருக்காது. திரும்ப பக்கம் நோண்டிட்டு இருக்கிறாங்க. குறுக்க எல்லாம் நோண்டியாச்சு. இந்த கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் எல்லாமே. இது முன்னாடியே தெரியாது அவங்களுக்கு. இப்படி பணத்தை எதுல வந்து அடிக்க முடியுமோ, அதுக்கான எல்லா வேலையும் செய்யுறீங்க. சம்மந்தமே இல்லாம ஒரு கட்டடத்த கட்ட வேண்டியது. கேட்டா இந்த திட்டத்தின் கீழ் அந்த கட்டடம். எதுக்கு அந்த கட்டடம் அங்க? அப்ப ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு இந்த பணத்தை கடன் வாங்கக்கூடிய பணத்த இந்த அரசு செய்யல. அடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன செய்யணுமோ, அத தான் செய்துட்டு இருக்கிறீங்க. இங்க இவர்களுக்கு சம்பளத்துக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பளத்துக்கு வழி இல்ல. நிதி பற்றாக்குறைன்றீங்க. அந்த பக்கம் ஊதாரித்தனமான செலவுகள செய்துட்டு இருக்கிறீங்க. எதுக்கு என்ற கேள்வி வருதா இல்லையா? அதத்தான் சீமான் கேட்கிறாரு. ஒரு நெறிப்படுத்தி, முறைப்படுத்தி இவர்களுடைய இத நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு. சீமான வண்டியில ஏத்திட்ட உடனே நேரா கொண்டுட்டு போறாங்க. ஏத்திட்டு நேரா அங்கருந்து அப்படியே வந்து லயோலா கல்லூரி வழியா போயிட்டு திரும்ப அந்த பக்கம் சூளைமேடு வழியா வராங்க. அதுக்குள்ளே மேல இருந்து எங்கேயோ போகுது. ஏன்னா பின்னாடி இப்ப அவர கைது பண்ணணும்னா, மாலை வரை மண்டபத்துல வச்சிருக்கணும். யார் கூட வச்சிருக்கணும்? இதுக்கு முன்னாடி 8 பேருந்து, 9 பேருந்து போயிடுச்சு ஒரு மண்டபத்துக்கு. இன்னொரு மண்டபத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து ஒரு மண்டபம் நெறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த மண்டபத்தில கொஞ்சம் பேராவது இருப்பாங்களா? ஒரு 500 பேர், 1000 பேர் இருப்பாங்களா? அவங்க மத்தியில ஒரு நாள் முழுக்க இந்த சீமான் இருந்தாருன்னா என்ன நடக்கும்? நீங்களே நெனச்சுக்கங்க. அந்த மண்டபத்தில முழுக்க 1000 பேர் இருக்காங்கன்னா, 1000 பேரும் மாலையில் வெளியேறும்போது, நாம் தமிழர் கட்சிக்கு தான் வேலை செய்வாங்க. நாம் தமிழர் கட்சியா தான் மாறுவாங்க. வேற வழியே இல்ல. அவ்வளவும் பேசி முடிச்சுருவாரு சீமான். அதான் மேல் இடத்துலேருந்து என்ன ஃபோன் வந்தது, "யோவ்! என்னய்யா நீங்க செய்றீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இருக்கிற ஓட்டு பிரச்சாரத்த பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கவே சிரமமா இருக்குது. அந்த ஆளுக்கு ஓட்டு வாங்குற பிரச்சாரத்துக்கு நீ இடத்த ஏற்படுத்தி குடுக்குறீங்கன்னு கேட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஆக கைது செய்து அந்த மக்கள் அந்த மண்டபத்தில சீமானை இன்னைக்கு ஒரு நாள் வைத்திருந்தாங்கன்னா, 6 மணி வரைக்கும் வச்சுட்டு விட்டுடுவாங்க. ஏன்னா கூட்டமாக கைது செய்யும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சிறையில் வைப்பதற்கு வாய்ப்பு குறைவு. அப்போ வச்சுட்டு சாயங்காலம் விட்டுறணும் அப்படின்றப்ப, அதுவரைக்கும் போதுமே. அந்த 1000மும் அக்னி குஞ்சா சாயங்காலம் வெளியில போகும். அந்த அந்த 1000 அக்கினி குஞ்சும் 10,000, 100 1,00,000 அப்படின்னு மாறும். எல்லா இடத்துலயும் மாறும். இந்த மண்டபத்தில இவர்கள் வந்து அப்புறம் நாளைக்கு சக ஊழியர்களோடு பேசும்போது, எங்களோடு சீமான் ஒரு நாள் முழுக்க எங்களுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இந்தந்த விடயங்கள்லாம் கேள்வி கேட்டாரு. இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொன்னோம். ஒரு நிகழ்ச்சி மாரியே நடந்தது. பாட்டெல்லாம் பாடுனாரு. பாட்டுல இந்த விஷயத்த சொன்னாருன்னு மொத்தமும் பரவுனாருன்னா, எப்படி போகும் இந்த மத்தியர்கள்? அரசு மகளிர் திட்ட பணியாளர்கள்கிட்ட பரவி அங்கருந்து வேற எப்படிலாம் போய் சேரும் பாருங்க. அதனால தான் மேல் இடத்துலருந்து ஃபோனு அப்படியே யூ டர்ன் அடிச்சாங்க. சூளையிலேருந்து திரும்ப யூ டர்ன் அடிச்சு அப்படியே கொண்டு வந்து எங்கடா போகுது? திரும்ப அந்த வழியா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இறக்குனாங்களோ அங்கேயே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு, ஐயா தயவுசெய்து நீங்க போயிடுங்க. அப்போ வந்து பூவை ஜெகன்மூர்த்தியார், புரட்சி பாரதம் கட்சியினுடைய அதிமுகல சட்டமன்ற உறுப்பினர். அவரும் அந்த ஊழியர்களுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. நாங்களும் அவர்களோடு தான் இருப்போம் அப்படின்றப்ப, போலீஸ் அத நீங்க பார்த்திருப்பீங்க. போலீஸ் ரொம்ப பணிவா கேட்டுருச்சு. ஐயா இது அதிகாரப்பூர்வமா போராடக்கூடிய இடம் கிடையாது இது. போராட்டம் நடத்துவதற்குன்னு சில இடங்கள் அங்கீகரிச்சிருக்கு. அங்க அவங்க அனுமதி வாங்கிட்டு அங்க நடத்துறதுல எந்த தடையும் இல்ல எங்களுக்கு. இது அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு இடம். சட்டவிரோதமாக மக்கள் இங்க வந்து நெறைய கூடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா, அது ஏற்கனவே இந்த இடத்துல இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. போக்குவரத்துக்கு இடையூறா இருக்குதுன்னு ஒரு நீதிமன்றத்தில வழக்கு போட்டு, அரசு வேற எங்கேயாவது போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு இடத்துல வந்து நீங்க அனுமதி குடுக்கணும். சென்னை வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. பெருகிக்கிட்டு இருக்கு போக்குவரத்து. இதுல நீங்க போராட்டத்துக்கு இடத்தெல்லாம் குடுத்து மறியல்னு உட்காந்தாங்கன்னா, மக்களுடைய பாடு திண்டாட்டமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதனால வள்ளுவர் கோட்டத்தில இப்ப யாரும் எதற்காகவும் போராடக்கூடாதுன்னு இருக்குங்க ஐயா. அதனால தான் வர வர நாங்க கைது செய்துகிட்டே போறோம். தயவுசெய்து நீங்க ஒரு ஒத்துழைப்பு குடுங்க எங்களுக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் ஒத்துழைப்பு குடுங்க. நாங்க இவங்களெல்லாம் கைது போய் மண்டபத்தில வச்சுருவோம். சாயங்காலம் விட்டுடுங்க. நடத்தக்கூடாது அவ்வளோதான் எங்க நோக்கம். அனுமதி வாங்குற எங்க வேணாலும் நடத்தட்டோம்னாங்க. நீங்க அங்க போய் உட்காந்துட்டுருங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. உண்ம அதுதான். அனுமதி பெற்று ஒரு இடத்துல உட்காரும்போது, அந்த இடத்துல சீமான் போய் உட்காந்துரு நாள் முழுக்க கூட உட்காரட்டும். எங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு காவல்துறை கேட்டுக்கிட்ட உடனே சரி அப்படின்னு அங்கேருந்து வாகனத்துல ஏறி வராரு. இதான் நடந்திருக்கு இன்னைக்கு. சீமான் முழுதுமான கைது இல்ல. இத வந்து ஒரு மகளிர் திட்ட பணியாளர் அவங்க களத்துக்காக அவர் கூட போனாங்க. போய் 8 நாளாக இந்த இடத்துல இந்த போராட்டம் நடந்திருக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல.
8 நாட்களாக இது வந்து ஊடகத்தில பெரு வெளிச்சம் வரல. இப்ப இன்னைக்கு மீடியா இதெல்லாம் பேசுதுங்களா? சீமான் இத தான் திட்டமிட்டார். 8 நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். 8 நாளாக கைது செய்து கொண்டு போய் மண்டபத்தில வைக்குது. 8 நாளாக மாலை 6 மணிக்கு விட்டுடுது. திரும்ப அடுத்த நாள் காலையில வேற ஒரு டீம் வந்தோடு சேர்ந்து வந்து மல்லூர் கோட்டத்தில போராட வராங்க. அவங்களும் கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில வைக்குது. இப்படி 8 நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்னதான் தீர்வு? மக்கள் மத்தியில எப்போ இது வெளிச்சத்துக்கு வர்றது? இருட்டடிப்பு செய்துட்டு இருக்கு அரசு, ஸ்டாலின் அரசு. அதான் சொல்றாரு, ஒரு சர்வாதிகார அரசுன்னு கூட சொல்லிட முடியாது. நல்ல ஆட்சி செய்பவர்கள் கொஞ்சம் சர்வாதிகாரத்தோட தான் இருப்பாங்க. ஆனால் இது கொடுங்கோன்மையான ஒரு ஆட்சி. இவருடைய கோரிக்கையை திரும்பி பார்க்கல. யாருடைய கோரிக்கையும் திரும்பி பார்க்கல. தேர்தல் நெருங்க நெருங்க சும்மா கொஞ்சம் அப்படி ஒரு 2, 3 இத அறிவிச்சுட்டு, திரும்ப நீங்க ஓட்டு போடுங்க. நாங்க அடுத்த முறை வந்து உங்களுக்கு வேலைய குடுத்துர்றோம். என்ன 2021ல சொன்னாங்கல்ல, நீங்க ஓட்டு போடுங்க. நாங்க உங்ககிட்ட வந்துர்றோன்னு. இப்ப திரும்ப வந்துட்டு கழுத்தெல்லாம் நெரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா தரப்புலயும் அரசு ஊழியர், ஆசிரியர்கள் எல்லாருமே. அதனால வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் பேர் ஒரு 200 20,000 பேர் இருக்கிறது 200 வேலை நடந்துகிட்டே இருக்கு. நிதி நெருக்கடி இப்போ போட ஆரம்பிச்சுட்டு பாருங்க. உடனே கூப்பிட்டு ஒரு விழா, அதுக்கு ஒரு பிரம்மாண்ட விழா. மக்கள் பணம், ஊதாரித்தனமான செலவு. நீ ஒரு திட்டத்தை செய்கிற, பணியாளர்கள் நியமனம் அவ்வளோதான். செக்ரட்டேரியட்ல நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது பேருக்கு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய ஆடம்பரமான நிகழ்ச்சி. ஏன்னா தெரியணும் இல்லை மக்களுக்கு. இதுக்கு ஊடக வெளிச்சத்துக்கு ஒரு பெரிய நிதி உதவி. அதாவது ஸ்பான்சர்ன்ற பேர்ல, அரசு விளம்பரம்ன்ற பேர்ல காசு. எவ்வளோ காசை கரியாக்கிக்கிட்டு இருப்பீங்க நீங்க? எதுக்காக இந்த நிர்வாகம்? கடன் வாங்கி இப்படி ஊதாரித்தனம் வேணுமான்ற கேள்வி. உடனே இந்த மாரி வந்து சொல்லி, அப்புறம் கொஞ்சம் பேர காட்டிட்டு நடந்துக்கிட்டே இருக்கு வேலை. அடுத்தது ஆட்சி வந்தா நாங்க தான் முடிச்சுருவோம். இது எத்தனை காலம் இப்படியே ஏமாத்திட்டு இருக்க போறோம்? இதுதான் சீமான் கேட்கக்கூடிய கேள்வி. இத கேள்வி கேட்டு தான் முடிச்சிருக்கிறார். இன்னும் எத்தனை காலம் இந்த மக்களை இந்த அரசு ஏமாத்திக் கொண்டிருக்கிறது? இது ஒரு கொடுங்கோல் ஆட்சி. கொடுங்கோலருடைய ஆட்சி. திராவிட மாடல் என்பது கொடுங்கோல் ஆட்சி. எல்லா வகையிலும் எல்லா ஊழியர்களும் வதைத்துக் கொண்டிருக்கிறது, ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இது ஏற்புடையதல்ல, ஜனநாயகத்துக்கு ஒரு இது இல்ல. அப்புறம் வீட்டுக்கு அவர் வாகனத்தில புறப்பட்டு வரும்போது, ஒரு விஷயத்த சொன்னார். இந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு போறோம் அது. அது ஒரு உறுத்தலா தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல அனுமதி இல்லாத இடம், அவங்க கைதாக நாங்க கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில தான் வைப்போம் ஐயான்னு கேட்டுக்கிட்டாங்க. விரைவில் இந்த மகளிர் திட்ட பணியாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடத்துல வாங்கட்டும். நம்ம அந்த இடத்துல நேரா போய் அவங்களோட உட்காந்து இந்த போராட்டத்த தொடருவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இது எல்லா அரசு ஊழியர்களும், ஆசிரியர்களும் இப்ப சீமான் கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். நீங்க செய்யுங்க தயவு செய்து. எங்களுக்காக களத்துக்கு எல்லாம் நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க. எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து அறிக்கை குடுத்துட்டு, உங்களுக்கு நான் உதவிகரமாக இருப்பேன். உங்களுக்கு நான் ஆதரிக்கிறேன். இந்த போராட்டம் கண்டிக்கக்கூடியது இல்ல. அரசை கண்டிக்கிறோம். அப்படின்லாம் சொல்லி அறிக்கை குடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல சீமான். கூட்டணியில இருக்கிறோமே என்ன பண்றது? அப்படின்னு ஒதுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல சீமான் இது. நீ வாக்க போட்டா போடு. இல்ல இவங்க போராடுறாங்க. இது வந்து நியாயமானது. இந்த அநீதியா நடத்துது அரசு. இந்த நியாயமான போராட்டத்தை நான் அங்கீகரிக்கிறேன். அவர்களோடு நான் நிற்கிறேன். அவர்களுக்காக குரல் கொடுக்கிறேன், பேசுகிறேன். இத தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இத தான் நாமளும் சொல்லிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியா அடுத்த கைது எப்போது விரைவில் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா இவங்க போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இப்படியான எல்லா அரசுடைய போராட்டத்திலும் நேரடியா பங்கெடுக்கிறதுக்காக இருக்கிறார் சீமான். 21ஆம் தேதி திருச்சியில மாநாடு மிக பிரம்மாண்டமான அளவுல திட்டமிட்டு நடக்க இருக்குது. தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லோரும் உறவினர்களோடு, குடும்பத்தோடு வாருங்கள் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கிறாரு. அது முடிந்த பிறகு இவருடைய போராட்ட வடிவம் இப்படியாகத்தான் இருக்கும். எங்கெல்லாம் போராட்ட களம் இருக்குதோ அங்கெல்லாம் போராட்ட களத்தில தான் நான் இருப்பேன் என்று உள்ள பேசிட்டு வந்த தகவல் இருக்குது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்கள சந்திக்கிறேன். அடுத்த கட்டம் என்னன்றதையும் தெளிவா சொல்றேன். நன்றி, வணக்கம்.